தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு பொறியாளர்களுக்கு இணையாக தமிழக அரசின் துறைகள், வாரியங்கள் மற்றும் கழகங்களில் பணியாற்றும் பொறியாளர்களுக்கு ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்பட்டு கடந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று நடைபெற்றது. கடந்த 12/11/2020 அன்று வெளியிட்ட அரசாணை மூலம் ஊதியம் குறைக்கப்பட்டதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான காங்கிரஸ் கட்சியின் அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட ஊதியத்தை குறைக்காமல் மீண்டும் பொறியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அறிக்கையாக வெளியிட்டிருந்தனர். ஆனால் தொடர்ந்து தற்போது வரை தமிழக அரசு ஊதிய உயர்வை பற்றி கண்டு கொள்ளாததால் தமிழ்நாடு அரசு பொறியாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, மின் வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறையில் உள்ள பொறியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஊரக வளர்ச்சித் துறையில் பட்டதாரி பொறியாளர்கள் ஊதிய விகிதத்தை குறைக்க நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும். உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் நிலுவையில் உள்ள ஊதிய சீரமைப்புகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு துறையின் பொறுப்பாளர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏழாவது ஊதிய குழுவினை பொறியாளர்களுக்கு மறுக்கப்படுவது தெரியுமா? பிரச்சனைக்கு தீர்வு சமூக அந்தஸ்தை உறுதிப்படுத்திட